இன்னைக்கு நெக் பெயின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. யோகால ஸ்ட்ரெச்சஸை பண்ணி நெக் பெயின் ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமான்னு கேட்டா கட்டாயம் சரி பண்ண முடியும். இன்னைக்கு இந்த நெக் பெயின் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல டிவி பார்க்கும்போது நம்ம ஒரே டைரக்ஷன்ல பார்க்கும்போது நெக் அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகுது. இதனால அந்த இடத்துல பெயின் அதிகமாகவும் ஆகுது. நம்ம தூங்கும்போது ஒழுங்கான ஒரு போஸ்டர்ல படுக்கிறது இல்லை, கரெக்டான ஹைட்ல நம்மளுடைய தலவாணியும் மெத்தையும் வச்சு படுக்காதனால இதனாலேயே நம்மளுடைய போஸ்டர் தப்பா இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல நெக்ல குறிப்பா பெயின் அதிகமாக வருது. இது இல்லாத சில மெடிக்கல் கண்டிஷன், சர்விக்கல் ஏரியாவில் டிஸ்க் பல்ஜ் ஆகுறது, ஸோ மெடிக்கல் கண்டிஷன்ல நிறைய காரணங்களால கழுத்துளி வருது. ஸோ இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா சில பயிற்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நெக் பெயின்ல நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷன்ல 20 to 30% பேருக்கு இந்த நெக் பெயின் அதிகமாகவே இருக்கு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாகவே இருக்கு. இப்போ பாப்புலேஷன் அதிகமாக ஆகிட்டு போகும்போது இந்த நெக் பெயின் அதிகமாக தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக குறையாது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுனால ஸோ இந்த நெக் பெயினும் நெக் ஸ்ட்ரெயினும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம காட்ட போற இந்த பயிற்சியில அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் அது. இந்த ஸ்ட்ரெச்சஸ் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஒரு 4-5 வாரம் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம ரெகுலரா இதை பண்ணிட்டு இருக்கும் போது கட்டாயம் இந்த பிரச்சனையில நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி சேர்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ஸோ நெக் ஸ்ட்ரெச் தான் நம்ம பார்க்க போறோம். கை அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. ஸோ தலையில அப்படியே பிளேஸ் பண்ணுங்க. ஸ்லோவா இந்த இடத்துல ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கணும் ஸ்ட்ரெச். ஸோ அப்படியே ஸ்லோவா இந்த கை மாத்திக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்ல வந்து ஒரு 2 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. திருப்பி பேக் டு பொசிஷன். திருப்பி அதே போல ஸ்ட்ரெச் ஒரு 2 seconds ஹோல்ட் பண்றீங்க. திருப்பி பேக் டு பொசிஷன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தலையில ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கூடாது. நெக்ல வந்து இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். திருப்பி ரிலீஸ். கண்டினியூஸா இந்த பக்கம் ஒரு 10 times, அந்த பக்கம் ஒரு 10 times ஒரு 3 sets பண்ணா போதும். இப்போ பார்க்க போற அடுத்த எக்ஸசைஸ்ல அதே போல கையை வந்து பின்னாடி இப்படி தலையில பிளேஸ் பண்ணி இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து முன்னாடி பண்ணது லேட்டரலா இருக்கும். இது வந்து ஃபார்வர்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணணும். கை இப்படி பின்னாடி வைங்க. அப்படி ப்ரெஷர் கொடுங்க. திருப்பி கையை வச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த செர்விக்கல் ஏரியால இருந்து இந்த நெக்ல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையும். ஸோ ஃபார்வர்ட்ல ஸ்ட்ரெச் பண்றோம். ஸோ அதுல ஒரு 2 seconds ஹோல்ட் பண்ணுங்க. திருப்பி ரிலீஸ். திருப்பி பேக் டு பொசிஷன் வந்து திருப்பி கை எடுத்துக்கோங்க. திருப்பி மேலே வைங்க. அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 2 seconds அதில் ஹோல்ட் பண்ணும். திருப்பி ரிலீஸ் பண்ணிடுங்க. திருப்பி கை எடுத்துக்கோங்க. இந்த 2 seconds இதுல வந்து ஓவர் கம்ப்ரெஷன், ஓவரா நீங்க அதை ப்ரெஷர் கொடுக்காம மைல்டா நீங்க கொடுத்து இதுல ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்கும் நெக் பெயினை வந்து ரிலீஸ் பண்றதுமே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸா வந்து இந்த பக்கம் ஒரு 10 times, இந்த பக்கம் ஒரு 10 times 3 sets பண்ணா போதும். இப்ப பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. சின் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். ஸோ வாட்டி பண்ணும்போது கையில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ கரெக்டா இந்த இடத்துல சின்ல பிளேஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். பொறுமையா அப்படியே பேக்ல டக் பண்ணுங்க. ஸோ பின்னாடி எடுத்துட்டு போங்க. இதுல வந்து ஒரு 2 seconds ஹோல்ட் பண்றீங்க. திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து 2 seconds அப்படியே ஹோல்ட் பண்றீங்க, அப்புறம் ரிலீஸ் பண்றீங்க. ஸோ இதை கண்டினியூஸா பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருந்தா குறையறதுக்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்னொரு வாட்டி பண்றேன். தலையை ஸ்ட்ரைட்டா வைக்கிறீங்க. வாட்டி பண்ணும்போது கை வந்து இந்த இடத்துல சின்ன பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் 1 2 ரிலீஸ் 1 2 ரிலீஸ் 1 2 ரிலீஸ் 1 2 ரிலீஸ் 1 2 ரிலீஸ். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 3 sets பண்ணா போதும். இப்போ பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல ஷோல்டர் ரொட்டேஷன் தான் பண்ண போறோம். கையை அப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபார்வர்ட்ல வந்து ஜாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணுங்க. 1 இது நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம நெக்ல இருந்து ஷோல்டர்ல வரக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும், நல்லா ரிலீஃப் ஆகும். பெயின் இருந்ததுன்னா ஸோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதை வந்து கண்டினியூஸா ஃபார்வர்ட்ல ஒரு 10 times, ரிவர்ஸ்ல ஒரு 10 times ஒரு 3 sets பண்ணா போதும், ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்ப பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல நம்மளுடைய நெக்ல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும். அப்படியே திரும்பிக்கோங்க. ஸோ ரைட் இந்த கையை எடுத்து அப்படியே இடுப்பு கிட்ட கொண்டு வாங்க. இந்த கையில அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 4 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்லோவா கை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி அதே மாதிரி கை மாத்திக்கோங்க. தலையை வந்து நல்லா அந்த பக்கம் சாய்ங்க. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அது குறையிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக வரதுக்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கூடவே நம்மளுடைய சர்விக்கல் ஏரியால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துக்குமே இந்த எக்ஸசைஸ் சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸா வந்து இந்த பக்கம் ஒரு 10 times, அந்த பக்கம் ஒரு 10 times 3 sets பண்ணா போதும். இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி வால் பக்கத்துல நின்னுக்கோங்க. அப்படியே திரும்பிக்கோங்க. ஸோ ஃபிங்கர் வாக்கு தான் நம்மளுடைய ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்ல இருந்து கை எப்படி வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்லோவா மேல
கை வந்து ஃபுல்லாக இந்த வாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். கரெக்டாக இந்த நெக் ஜாயிண்ட்டும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஆகிற இடத்துல நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். இதை கண்டினியூஸாக வந்து ஸ்லோவாக ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து 3 to 4 செட்ஸ் பண்ணால் ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். இப்போ பார்த்த இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக பண்ணும்போது இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கவே முடியும், நம்மளுக்கு நெக் பெயின் ப்ராப்ளம் வராமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.